நான் 7:47 உள்ள நுழையிறேன். அமராவதி மருத்துவமனையில் வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவொடனே இப்ப என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம? அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்க முன்னாடி நிற்போம். நான் சொல்லதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு. நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நேற்று பேசும்போது ஒரு கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் இல்ல. கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்ல. 15,000 பேர் அதிமுக வந்தாங்க, இதுல 25,000 பேர் வைங்க. 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதலா நிக்க முடியாதா? நிக்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம். எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்க தலைவர் வர்றாங்கன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அது மாதிரி ஒரு சூழல் இதில் இருந்துச்சா? யாராவது பார்த்தீங்களா?